இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 91:11 நான் வாசிக்கிறேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்மை மட்டுமல்ல நம்முடைய உடைமைகளையும் பாதுகாக்கும்படியாய் தூதர்களை கட்டளை கொடுக்கிறார். தூதர்கள் நம்மளை பாதுகாக்கும்படியாய் நம்மோடு கூட வருகிறார்கள், அமருகிறார்கள், சூழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுவும் உண்மைதான். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தாலும் கூட யாக்கோபு என்கிற வாலிபன் அவன் வீட்டை விட்டு தூரமாய் தன்னுடைய மாமா வீட்டிற்கு போகும் பொழுது ஜீவன் தப்ப போகிறான். ஏனென்றால் தன் சகோதரன் தன்னை கொல்லும்படியான திட்டமிட்டதை அறிந்து கொண்டபடினால் யாக்கோபின் பெற்றோர்களே யாக்கோபை அனுப்பிவிடுகிறார்கள். இனி நீ இங்கு இருந்தால் உன் சகோதரன் உன்னை கொன்று விடுவான், உன்னை இழப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். போகும் பொழுது கூட இரவு வந்ததும் அங்கு ஒரு கல்லை வைத்து படுக்கிறான். அங்கு சொப்பனம் பார்க்கிறான். தூதர்கள் ஒரு ஏணியிலே கீழிருந்து மேலே ஏறுகிறதும் இறங்குறது, வானத்தின் உச்சியில் அந்த ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு காட்சியை பார்க்கிறான். அங்க மாமா வீட்டுக்கு போகிறான். அங்க திருமணமாகிறது, குழந்தைகள் எல்லாம் வந்து திரும்பி வரும்பொழுது கூட ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே அங்கு யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையிலே தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் எப்பொழுதுமே பாளையம் இறங்கி பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், அனுமதிக்கிறார். கூட இருந்து பாதுகாப்பார்கள். சத்துருவின் காரியங்களுக்கெல்லாம் விலக்கி அப்படியே சத்துருக்கள் வந்தாலும் இந்த தூதர்கள் அங்கு யுத்தத்தை பண்ணுவார்கள். இதுதான் வேதம் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனமும் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படிய கர்த்தர் தூதர்கள் வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதோடு மட்டுமல்ல நம்முடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு நடந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். குறிப்பிட்ட ஒரு அருமையான குடும்பம் ஆண்டவருக்கு பயந்து வீட்டுல எப்பவுமே பாடுவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. இரவு ஜெபம், குடும்ப ஜெபம்லாம் உண்டு. அப்படி தங்களுடைய வேலைகளை செய்து வருவாங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கோ சச்சரவுகளுக்கோ போக மாட்டாங்க. அப்ப ஒரு நாள் அவசரமாக தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு ஒரு காரியத்திற்கு போக வேண்டியது இருந்தது குடும்பமாய். இப்ப அவர்கள் வீட்டை என்ன பண்ணணும், பூட்டிட்டு அவர் வீட்டோடு சின்ன வாழை மர தோட்டங்கள் எல்லாம் வைத்திருந்தாங்க. செடிகள், கொடிகள், கனிகள் எல்லாம். இப்ப இந்த வாழை மரத்துல ஒரு நல்ல வாழைக்குலை அதை பயன்படுத்துகிற அளவுக்கு விளைந்திருந்தது. இப்ப இவர்களுக்கு கஷ்டம், இதை போட்டுட்டு போறோமா, யாராவது பறிச்சுட்டு ஏதாவது வெட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு உறுத்துதல் இருக்கதை செய்தது. ஆனாலும் அந்த குடும்பத்துல அந்த மனிதர் வீட்டை விட்டு போகும்போது, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த வாழை மரத்துக்கும் நம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒரு சின்ன ஜபத்தை பண்றாரு. போயிட்டாரு. அடுத்த நாள் திரும்பி வராங்க. வந்து வீட்டுல அந்த வாழை மரத்துல வாழைக்குலை இல்ல. ஐயோ யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச தூரம் தள்ளி பாக்குறாங்க. அந்த வாழை கொலை அப்படியே வெட்டி குறிப்பிட்ட தூரத்துல பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. சரி பரவாயில்ல, யாரோ வெட்டிருக்காங்க, நல்லா கொண்டு போகாம இங்கே பாதுகாப்பா இருக்குத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அதை அவங்க பயன்பாட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஒரு மனிதன் வந்து கதவை தட்டுறாப்ல. தட்டின உடனே என்னன்னு பார்த்தா அவர் முன்ன பின்ன பார்த்த அனுபவம் இல்லை. யாரு நீங்க அப்படின்னா, ஐயா ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. என்ன? வீடு பூட்டி இருந்து இந்த வாழை மரத்து மேல எனக்கு ஒரு கண் இருந்துச்சு, எப்படியா அந்த வாழைக்குள்ளைய வெட்டிட்டு போயிடணும், வெட்டிட்டேன். ஆனா வெட்டின பிறகு என் கை மடங்கவே இல்லை, அப்படி ஸ்ட்ரைட்டாவே நிக்கு. இன்னைக்கு அப்படி லாக் ஆயிடுச்சு, இதுவரை அப்படி நிக்குது. நான் பயந்து போய் வச்சுட்டு போயிட்டேன். தயவு செய்து நீங்க இந்த கையை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட முடியுமா? புரிஞ்சிடுச்சு நடந்தது என்னன்ட்டு. பாருங்க தேவதூதர்கள் எப்படி பண்ணிட்டாங்க. வாழை கொலையும் அந்த காம்பவுண்ட் விட்டு எடுத்துட்டு போக முடியல. வெட்டினோடைய கை அப்படி ஸ்ட்ரைட்டா நின்றுச்சுது, இந்த கத்தியை பிடிச்ச மாதிரி. ஆண்டவர்கிட்ட இவருக்காச்சும் அந்த மனிதர் பரிந்து பேசுகிறார், ஆண்டவரே இந்த மனுஷனை மன்னிங்க, நினைவு கூறுங்க, இந்த கை சாதாரணமாய் மாறட்டும். மீண்டுமா அசைக்கும்படியா மடங்கும்படியா கர்த்தர் செய்தாரு. அதுல இருந்து அந்த மனிதனும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாராம். பாருங்கள், தூதர்கள் எவ்விதமாய் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய உடைமைகளையும் காக்க வல்லவர்களா இருக்கிறாங்க. அந்த அளவு ஆண்டவர் நமக்கு தூதர்களை வைத்து பாதுகாத்து தன்னுடைய பிள்ளைகள் சேதப்படக்கூடாது, பொருட்கள் சேதமாகக்கூடாது, திருட்டு போகக்கூடாது, எல்லாம் நன்மையினால் நிரம்பி இருக்கிறோம் அவ்வளவு கரிசனையோடு நடத்துகிற ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். அவருடைய கரத்துல சூழ்நிலையில கொடுப்போம், உங்கள் பிரயாணங்களை கொடுங்க, பாதுகாப்புக்காக கொடுங்க. பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, உடைமைகளுடைய பாதுகாப்பு ஏன் கொடுத்து ஜெபித்து விட்டு செய்யக்கூடாது. ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டே. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே,
வழிகளிலெல்லாம் எங்களை காக்கும்படி தூதர்களை நீ அனுப்பியிருக்கிறேன். எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தும்படியான தூதர்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதோடு மட்டுமில்லை, எங்கள் உடமைகளை நீ பாதுகாக்க வல்லவரா இருக்கிறேன். எந்தெந்த இடங்களில் நீங்க பிள்ளைகள் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கிறார்களோ, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, காலேஜுக்கு வேலைக்கு பெற்றோர்கள் ஒருவரை பதறலாம், வீட்டை குறித்து ஒரு பயம் இருக்கலாம், எல்லா பக்கங்களும் பொருட்களை குறித்து ஐயோ திருட்டு போய்விடுமோ, பாதுகாப்பற்று நிறைய பொருட்கள் காணாமல் போகிறது அல்லது திருட்டு போகிறது, எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் திருடப்படுகிறது, வீணாய் விரயமாகிறது என்று சொல்லி கவலையோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில நினைவு கூர்ந்து அந்தந்த இடங்கள் நம்முடைய தூதர்கள் பாளையம் இறங்கட்டும், தூதர்களுடைய சேனை இறங்கட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், இதன் மூலம் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இழந்து போனதை திருப்பிக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நீங்கள் ஜெபியுங்கள், தேவன் தம்முடைய தூதர்கள் மூலமாய் பாதுகாப்பை கொடுப்பார், உடைமைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து உயர்த்துவார், அற்புதங்களை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.